ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குட்டி ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். குவான்டிட்டியும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 200 கிராம் அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா தனித்தனியாக ஊற வச்சுட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறுனா போதும். வடைக்கு நம்ம ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காது. சர்க்கரை 2 பங்கு நான் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் அளவு உளுந்துக்கு 400 கிராம் அளவு சர்க்கரையும் 200 கிராம் அளவு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒரு அரை டம்ளர் கூட. இது இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 2 ஏலக்காய் சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக நான் உள்ளே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துருக்கேன். மாவில் நான் சேர்த்துக்கல இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் அளவு வந்தால் போதும். கம்பி பதம் நமக்கு அதிகமாகிடுச்சுனாலும் ஜாங்கிரிக்குள்ளே சர்க்கரை பாகு உள்ளே போகாது. அதனால் நீங்கள் கம்பி பதம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், நமக்கு சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு மாவு இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது. சூப்பராக ஜாங்கிரி நமக்கு புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜிலேபி துணி இருந்தது, அதுலேயே புழிஞ்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட துணி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கவர்லேயோ, அப்படி இல்லைன்னா பால் பாக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கவர்லேயோ போட்டுட்டு புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மாவை எடுத்துட்டு கரெக்டாக ஈவனாக மாவு நமக்கு வெளியில் வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அப்படின்னா தான் நமக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஜிலேபி சுற்றி விட்டு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக ஜிலேபி ரெடி ஆயிரும். நமக்கு ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக நமக்கு ரொம்ப செவந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் செவந்து எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவில் ஃபுட் கலரே சேர்த்துக்கல. இப்போது நமக்கு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஆயிலை நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் உடனே சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பராக நமக்கு ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் ஒவ்வொரு பேட்சாக புழிஞ்சு விட்டு எடுத்துக்க போகிறோம். நமக்கு இது செய்கிறதுக்குமே நமக்கு கம்மியான டைம் தான் ஆகும். ஆனால் 200 கிராம் அளவு உளுந்துக்கே நமக்கு அதிகமாக ஜிலேபி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். 200 கிராம் அளவு உளுந்துக்கேமோ. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று எடுத்து நம்ம பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் செவக்காமல் எடுத்தது ஒயிட் கலர்லேயும் நல்லா செவந்தது இந்த மாதிரி இருக்குது. ஜூஸியாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.